ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து வெறுமனையாக கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், நான் கட் பண்ணதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுக்கா, எனக்கு வந்து சீக்கிரமாக கட் பண்ணணும்னு தோணுது, கட் பண்ணணும்னாலே எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கட்டிங்கில் இருக்க சின்ன சின்ன டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து முழுசாக வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் புரியும்படி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுல எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதையுமே கண்டுபிடிக்கலாம். இதில் சொல்கிற நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதாகவும் இருக்கலாம், நீங்கள் புதுசாக கற்றுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும். மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ளவுஸில் எனக்கு என்னடா 2 ப்ளவுஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்க. இந்த 2 ப்ளவுஸில் ஒரு ப்ளவுஸ் வந்து கப் ஷேப் மட்டும் கரெக்டாக இருக்குக்கா, கப் ஷேப் வந்து அந்த ப்ளவுஸில் நீங்கள் எடுக்கணும், மற்றது எல்லாமே நீங்கள் வந்து ப்ளூ கலர் ப்ளவுஸில் எடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. இந்த 2 ப்ளவுஸுக்குமே ஒரே ஆளுக்கு தான். இவங்களுக்கு வந்து கப் ஷேப் மட்டும் கரெக்டாக இல்லை, அந்த ப்ளவுஸில் வந்து கரெக்டாக இருக்குது, மற்ற எல்லா மெஷர்மெண்ட்டும் வந்து ப்ளூ கலர் ப்ளவுஸில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு 2யுமே கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த 2 அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கும் கஸ்டமர் வந்திருக்காங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். இந்த எல்லோ கலர் தான் கட் பண்ணணும்னு எடுத்தேன், அதில் வந்து நான் மார்க் பண்ணால் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால தான் அந்த க்ரீன் கலர் இப்போ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க வந்து 1.25 மீட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்க சைஸ்க்கு. இது வந்து 16.5 இன்ச் வந்து ஹைட் உள்ள ப்ளவுஸு, அதனால அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாகவே 1.10 எடுத்தால் போதும். 1.25 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது வச்சு நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் 4ஆக தான் ஃபோல்ட் பண்ணி போடுறேன். இதில் வந்து மடிப்பு பகுதி வந்து எனக்கு ஆப்போசிட்லேயும் ஓப்பன் பகுதி வந்து எனக்கு முன்னாடியே இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். இந்த 1.5 இன்ச் வந்து எதுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னா, எம்மிங் பண்ணுறதுக்காக விட்டுருக்கேன். இது நார்மல் ப்ளவுஸ் தான், லைனிங் கிடையாது. லைனிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1 இன்ச் விட்டால் போதும். நமக்கு வந்து அடித்து திருப்புறதுக்கு மட்டும்தான் ப்ளவுஸ்க்கு அளவு வேணும். இப்போ வந்து நான் கையை கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து கீழையும் மேலேயும் நான் மார்க் பண்ணி எடுக்கிறேன். இது நீங்கள் மார்க் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது, இதில் தையலும் இருக்குது, தையலுக்கும் நம்ம சேர்த்து தான் இடம் விடணும் அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. திரும்பவும் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. கையில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் 1.5 இன்ச் வந்து கேப் விடணும். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறமா நம்ம கையில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா, அது வந்து தையலுக்காக நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம கையையும் ஜாயின் பண்ணுவோம்ல ப்ளவுஸையும், அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு நான் அதுக்கு தான் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே வந்து நமக்கு எவ்வளோ, அதாவது மேலே ஹைட் வந்து எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 3 இன்ச்சு கீழே வந்து கம்மியாகிற மாதிரி நம்ம வந்து அளவெடுக்கணும். மேலே வந்து எனக்கு 7 இன்ச் இருக்குது, கீழே வந்து 4 இன்ச் இருக்குது. 3 இன்ச் வந்து மைனஸில் இருக்கிற மாதிரி எடுத்தால் தான் இது கரெக்டாக இருக்கும். நான் மார்க் பண்ணிட்டேன். நீங்களுமே எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வளைவு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அக்கா எனக்கு இந்த வளைவு போடுறதுல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த 7 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த பெண்டு வந்து கொண்டு வரணும். இப்படி தான் வந்து மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கையில் வந்து இப்படி தான் வெட்டணும். இப்படி வெட்டினீங்க அப்படின்னாலே உங்கள் சைடில் வந்து கையில் தூக்கிக்கிட்டு இருக்குது, துணி வந்து சுருக்கமாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை வந்து வராது. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணி வைக்கிறது வந்து உங்கள் விருப்பம் தான். நான் வந்து இதை மார்க் பண்ண மாட்டேன், உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து எனக்கு ஆம்கோலில் நமக்கு வந்து ஒட்டு போட வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா 2 தையலுக்கு அதில் கிளாத் இருக்குது, அதனால நான் அப்படியே வெட்டிட்டேன். இதுக்கு வந்து ஒட்டு போட மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 கிளாத் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ கை வந்து உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கையை வெட்டினதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பன் பண்ணி நான் 2ஆக வந்து மடித்து போடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நமக்கு அளவு நிறைய இருக்குது, அதாவது கிளாத் வந்து நிறைய இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து கிளாத் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தக்கன மடித்து போட்டுக்கோங்க. நான் வந்து ரஃப்பாக தான் இப்போ மடித்து போட்டிருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஹைட் எவ்வளவு, ஏன்னா இதுக்கு ஹைட்டு வந்து இந்த ப்ளவுஸில் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. 16.5 இன்ச் வந்து ஹைட்டு இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த ப்ளவுஸில் நான் ஹைட்டை வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு தான் நான் மார்க் பண்ண போகிறேன். 2 இன்ச் வந்து பேக் சைடில் நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக, பின்னாடி மடித்து அடிப்போம்ல, அதுக்காக 2 இன்ச் விடுறேன். இந்த ப்ளவுஸில் வந்து ஹைட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதனால தான் வச்சு பார்த்தேன். இதில் வந்து நான் எதுக்கு வச்சு காமிக்கிறேன் அப்படின்னா, இதோட சுற்றளவு வந்து எந்த இடத்துல முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 2 இன்ச் நமக்கு அகலம் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து துணியை மடித்து போடணும். நான் மடித்து போட்டிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சுக்கு கேப் இருக்கிற மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். உங்களுக்கு கிளாத் கம்மியாக இருக்குது அப்படின்னா 2 இன்ச்சுக்கு மடித்தா
போதும். இப்போ வந்து கீழே வந்து நான் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மார்க் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து பின்னாடி மடிச்சு அடிக்கிறதுக்காக. நீங்கள் கவனமாக நீங்கள் இது வரைக்கும் நான் கட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கட் பண்ண முடியும். இந்த 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட்டு நான் 16 இன்ச் வந்து அந்த ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையுமே பார்க்குறேன். இங்கே வந்து 14 இன்ச் தான் இருக்குது. 2 இன்ச் வந்து அப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த ப்ளவுஸில். அப்போ வந்து நான் முதல்ல 16 இன்ச் தான் நான் வந்து இதில் மார்க் பண்ணி எடுக்கிறேன். எடுத்துட்டு இதை அப்படியே 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட போகிறேன். இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான், அதாவது கிராஸ் கட்டிங் கிடையாது, நேர் கட்டிங் தான். அதனால நான் அப்படியே வந்து திருப்பி எடுத்தேன் அப்படின்னா பேக் சைடு போயிடும், ஃப்ரண்ட் சைடு வந்து முன்னாடி வந்துடும். இதை 4ஆக தான் மடித்து போட்டிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரியே வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நிறைய கவனிக்க வேண்டியது எந்த இடம் அப்படின்னா, நிறைய பேருக்கு டவுட்டு கழுத்தும் ஷோல்டரும். நிறைய பேருக்கு ஷோல்டர் வந்து ஃபால் ஆகுதுக்கா, நான் வந்து தச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ஷோல்டரை விட்டு வெளியே வருது அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் வழக்கமாக வைக்கிறத விட ஒரு 1/4 இன்ச்சு உள்பக்கமாக வச்சு நீங்கள் வந்து பழகுங்க. அப்போனா உங்களுக்கு அந்த ஷோல்டர் ஃபால் வந்து வராது. ஒரு ப்ளவுஸில் நார்மலாக நீங்கள் ஒரு 2.5 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2.25 இன்ச் வைங்க போதும். நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட் உங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு தான் நீங்கள் வந்து அதை மார்க் பண்ண முடியும். ஷோல்டர் வந்து எனக்கு 2.5 இன்ச் இருந்துச்சு, அதனால் நான் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். 1/2 இன்ச் வந்து 1/4 இன்ச் அந்த பக்கம் இந்த பக்கம் தையலுக்காக விட்டுருக்கேன். இந்த ஆம்கோலில் என்ன டவுட் இருக்குது அப்படின்னா, இந்த ஆம்கோலில் எவ்வளோ இருக்குன்னு எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது? நிறைய பேருக்கு இந்த ஆம்கோலில் டவுட் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரஃபாக வந்து இந்த பாருங்க, உங்களுக்கு ஒரு 5 இன்ச்சோ 5.25 இன்ச்சோ தெரியுதுக்கா, கரெக்டாக இல்லையான்னு தெரில அப்படின்னா பின்னாடி சைஸ் எவ்வளவு, அதாவது பேக் சைடில் வந்து உங்கள் ஹைட்டு மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஷோல்டர்லேருந்து அது 14.5 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறமா ஆம்கோல்லேருந்து நான் கீழே வரைக்கும் ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். இது வந்து 9 இன்ச் இருக்குது எனக்கு. இப்போ வந்து இந்த 14.5 இன்ச்லேருந்து 9 இன்ச்சை கழிக்கும் போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா 5.5 இன்ச் வரும். அப்போ நான் 5.5 இன்ச் அப்படிங்கிறது மார்க் பண்ணது கரெக்டு அப்படிங்கிறது அர்த்தம். இப்படி வந்து நீங்கள் டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் வேணால் முன்ன பின்ன வரும். அதனால பெரிய பிரச்சனைலாம் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இதை மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உள்பக்கமாக நிறைய பேர் கேட்குறது 1.5 இன்ச் தான் எல்லா இடத்துலையும் வைக்கணுமா அப்படிங்கிறது. இதில் வந்து ஒரு 38 சைஸ் வரைக்கும் 1.5 இன்ச் வைக்கலாம், இல்லை 40 வரைக்கும் கூட வைக்கலாம். 42க்கு அப்புறம் என்ன ஆகும்னா 1.25 இன்ச் வச்சிங்க அப்படின்னா தான் அந்த ரவுண்டு வந்து உள்பக்கமாக வந்து திரும்பும். அதனால இப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மேலேருந்து பாதியில் மார்க் பண்ணி 2 பக்கமே மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த வளைவு வந்து 3 லைனையும் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து எனக்கு ஆம்கோல் வந்து கரெக்டாகிட்டு நெக்கில் வந்து என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை அப்படியே வந்து வச்சுருங்க. ஒரு சிலர் வந்து 1/2 இன்ச் கம்மியாக வைக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நமக்கு இப்போ ஷோல்டர் பிடிக்கும் போது அந்த 1/4 இன்ச் போயிடும். அதனால் நீங்கள் வந்து ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து 5.25 இன்ச் இருக்குது, ஆம்கோல் வந்து 5.5 இன்ச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவங்க அளவு ப்ளவுஸ் வந்து வேறு கொடுத்துருக்காங்க. அந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து நான் 3 டாட்டும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். கொக்கி பக்கம் தான் கட்டாயம் பார்த்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். கொக்கி எந்த சைடு இருந்தாலும் அந்த சைடு தான் நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணி எடுக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு டாட் எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். 7 இன்ச்சா 5.5 இன்ச் இருக்குது, அதனால் நான் 6.5 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அவங்க கையில் இருக்க ப்ளவுஸில் எத்தனை இருக்கோ அதுலேருந்து 1 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் டாட்டில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. சென்ட்ரு வந்து ஷோல்டரும் சென்டரும் உள்பக்கமாக திருப்பி நான் எடுத்துட்டு நல்லா இழுத்து துணியை வந்து நல்லா இழுத்துருங்க. ஏன்னா இது நார்மல் ப்ளவுஸ் தான். இழுத்து அது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணணும். இது வந்து இப்படி தான் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா தேர்டு சைடு வந்து நான் 1 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 8 இன்ச் இருக்குது, நான் 9 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன். சென்டரை நான் எப்படி தான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 1/4 இன்ச் அந்த ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுறதையும் சேர்த்து தான் நான் அளவு எடுத்திருக்கேன். அதனால தான் அந்த இடத்துல கோடு போட்டு காமிச்சிருக்கேன். நான் வந்து கரெக்டாக இதை இழுத்து வச்சு தான் அளந்திருக்கேன். இது இப்படி தான் அளக்கணும். இதுக்கப்புறம் இந்த 3 டாட்டையும் நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறமா நம்ம டாட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கோங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து மெஷர் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இப்படி தான் எனக்கு வந்து டாட் வருது. இதை நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்காக மார்க் பண்ணி காமிக்க. நான் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இதெல்லாம் மார்க் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேனான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாத்தையுமே கட் பண்ண போகிறேன். இதில் நான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே எப்படி அளவெடுத்திருக்கேன் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த சைடில் வந்து டாட் பிடிக்கிற இடம் இருக்குல்ல அந்த இடம்லாம் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா பட்டியும் அதையும் ஜாயின் பண்ணணும், அப்புறம் கையும் ஜாயின் பண்ணணும். இதுக்கெல்லாம் சேர்த்து தான். இப்போ வந்து ஆம்கோல் தான் ஃபஸ்ட்டு வெட்டிட்டு முதல்ல அந்த மீதி இருக்க பீஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே உள்ளது
நம்ம வந்து டாட் பிடிப்போம்ல அந்த இடத்த வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நெக்கை வந்து கட் பண்ணுறேன். இப்படி வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமும் கட் பண்ண முடியும். இதில் எந்த தப்புமே இல்லை. இந்த மெத்தடில் தான் நீங்களும் கட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ பேக் சைடு வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். பேக் சைடு மார்க் பண்ணும்போதும் கழுத்தில் எல்லாருக்கும் வர டவுட்டு ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படிங்கிறது. நீங்கள் மேல் பக்கம் வந்து ஒரு 2.5 இன்ச் வச்சாலுமே நீங்கள் வெட்டும்போது கொஞ்சம் குறுகலாக வச்சு வெட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் ஃபால் ஆகுறது இருக்காது. இன்னொன்று ஷோல்டர் ஃபால் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணலை அப்படின்னா, அதாவது அகலமாக கட் பண்ணோம் அப்படின்னாலும் ஷோல்டர் ஃபால் ஆகும். அதனால் கொஞ்சம் வந்து மேலே, அதாவது அந்த ஷோல்டர் கிட்ட இருக்குல்ல அந்த இடத்துல வந்து கம்மியாக மார்க் பண்ணிட்டு குறுகலாக வந்துட்டு நீங்கள் வந்து கீழே வந்து வளைவு போடுறீங்கல்ல அந்த இடத்த வந்து கொஞ்சம் ப்ராடாக கட் பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கும் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து கையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கிராஸ் கட்டிங்கும் ஊக்குப்பட்டி வீப்பட்டியும் நான் வந்து கட் பண்ணி எடுக்கணும். எனக்கு கரைப்பகுதி வேணும் அப்படிங்கிறதுனால அந்த கரைப்பகுதியை வந்து நான் ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எனக்கு ப்ளவுஸில் வந்து துணி அதிகமாக இருக்கிறதுனால இந்த ப்ளவுஸ்லேயே வந்து எனக்கு பட்டிக்குமே 3 பீஸ் வரைக்கும் கிடைக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. அதனால் நான் இதையே தான் கட் பண்ண போகிறேன். இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் வந்து அந்த கார்னர் பீஸை வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கரைப்பகுதி கிடைக்கி அப்படின்னா அந்த இடத்த வந்து நீங்கள் ஊக்குப்பட்டிக்கு வீப்பட்டிக்கு எடுத்துக்கோங்க. பட்டி வந்து எடுக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அளந்து பார்க்கும்போது சென்ட்ரு, இந்த சைடு, அந்த சைடு லாஸ்ட்டு, இது எல்லாமே வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எப்போவுமே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம தச்சு முடிச்சுட்டு மீதி இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு சேஃப்டிக்காக தான் 1 இன்ச் எடுக்க சொல்கிறேன். நீங்கள் 1/2 இன்ச் தான் எடுப்பீங்க, நான் கரெக்டாக தான்க்கா எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படியே எடுத்துக்கோங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து கட் பண்ணுவேன். இப்போ வந்து நான் இந்த கரைப்பகுதியை தனியாக எடுத்துட்டு ஒரு பட்டியை வெட்டிட்டேன் அப்படின்னா இன்னொரு 2 பட்டி வெட்டதுக்கு இதில் இடம் இருக்குது. நான் அந்த இடத்துல வந்து இன்னும் 2 பட்டியும் வெட்டிட்டு கிராஸ் பீஸும் வெட்டிட்டேன் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து முடிஞ்சுது. இப்படி தான் வந்து நான் எப்போவுமே கட் பண்ணுவேன். கட் பண்ணும்போது ரெகுலராக இந்த மாதிரியே கட் பண்ணுங்கள். அப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் முடியும். இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துலலாம் வந்து நான் மெஷர் பண்ணி காமிச்சு மெஷர்மெண்ட்லாம் எழுதியிருக்கேன். மற்றபடிக்கு நம்ம கட் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து இந்த மெத்தடில் கட் பண்ணிங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் நம்மளால் கட் பண்ணி முடிக்க முடியும். மேக்ஸிமம் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் நமக்கு எத்தனை வந்து கிடைக்குதோ அத்தனை வந்து பட்டியுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம அதர் பீஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ கிளாத் இல்லை அப்படின்னா வேறு வழி இல்லை. கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நான் இதில் 6 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிராஸாக கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து கிராஸாக கட் பண்ணதுக்கு கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்குது அப்படின்னா இப்படி லைன் போட்டுக்கோங்க. அப்போ கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைக்கா நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் தான் நான் எப்போவுமே கட் பண்ணுறேன். இதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த மெத்தடில் கட் பண்ணிங்க அப்படின்னாலும் நீங்களுமே சீக்கிரமாக வந்து கட் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோவாகவும் இன்னொரு வீடியோ போடுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே வந்து கட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.